நச்சினார்க்கினியர் எப்படி சொல்லுவார்னா, வீடு பெற்ற ஒருவன் வீடு பெற பக்குவமடைந்த ஒருவனை வழிநடத்தி வழிகாட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட நூல் இது அப்படின்ற மாதிரி பொருள்ல அமைச்சிருப்பாருங்க. அதுதான் படை வீடுங்கிறது. இப்போ படை வீடு அப்படின்னு நம்ம பொதுவா எதை சொல்லுவோம்னா, போர்க்களத்துக்கு போகும்போது அந்த படை வீரர்களோட சேர்ந்து தங்கி இருக்கிற அந்த ஒரு இடத்த தான் நம்ம படை வீடுன்னு சொல்லுவோம். ஆனா இந்த நூல்ல பார்த்தீங்கன்னா போர் புரியறது மட்டுமே சொல்லப்படலை. எல்லா சம்பவங்களும், அதாவது முருகப்பெருமானை சுற்றி நடந்த அனைத்து சம்பவங்களையுமே இந்த திருமுருகாற்றுப்படையில கொண்டு வந்திருக்காரு. அப்ப அதையே அறுபடை வீடுகளா கொண்டு வந்திருக்கிறாரு. அதையே இது எப்படி இந்த பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆற்றுப்படை அப்படின்ற இந்த நூலை 6 பகுதிகளா பிரிச்சு அதையே நடத்தி கொண்டுட்டு போனதுனால 6 படை